நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? செய்யின்னு சொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? செய்யாதன்னு சொல்றத செய்யாம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடும். சிலருடைய பழக்கம், ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாங்கன்னா செஞ்சு உணர்ந்து அவங்களா என்ன செய்ய மாட்டாங்க, சாரி சொல்லவும் மாட்டாங்க, சரிப்படுத்தவும் மாட்டாங்க. அதை போய் சொன்ன உடனே சாரி 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 என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் அதை திருத்தவும் மாட்டாங்க. இது சிலருடைய பழக்கம். இது ஆபத்தான பழக்கம், மறந்து போக வேண்டும். இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தை விட்டு தள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படித்தானே இருக்கும். நான் சொல்லி கேட்காத பிள்ளை ஆண்டவர் சொல்லி எப்படி கேட்கும்? ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லி கேட்டுச்சுன்னா நான் சொல்லி கேட்கும்ல. அப்ப நீங்க சரிப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கலைன்னா அவர் சொல்லி எப்படி கேட்பீங்க? இது ஒரு ஆபத்தான பழக்கம். நாம் திருத்திக் கொள்ள வேண்டும்.